தானா? ரொம்ப சந்தோஷம் மேடம். இந்த உடனே வரேன் மேடம். கனிமொழி கனிமொழி என்னங்க நம்ம பிள்ளைய பாருங்க, நம்மளுக்கு ஆப்டர்ல பிறந்திருக்கா. எந்த குழந்தையா என்னம்மா? நம்ம குழந்தைமா, கடவுள் கொடுத்த வரமா. என்னங்க 2 நாளுக்கு முன்னாடி ஒரு தென்னங்கன் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா. அந்த தென்னங்கண்ணை இன்னும் நடலல. இன்னும் இல்லம்மா. அந்த தென்னங்கண்ணை நம்ம பிள்ளை பிறந்த இந்த நாளோட நினைவா இன்னைக்கு நடுங்க. தென்னை மரம் பல வருஷத்துக்கு எப்படி உறுதியா இருக்கோ அது போல நம்ம பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. என்னங்க சொல்றீங்க? உன் பேச்ச என்னைக்காவது நான் மீறி இருக்கனா? இதை உடனே செய்யறமா. அன்பு பள்ளிக்கு சென்ற முதல் நாள். கனிமொழி கனிமொழி ரொம்ப பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாமா. வரேங்க. கனிமொழி அழுவையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கனிமொழி இல்லம்மா, கொஞ்சம் உட்காரு. ஏமா அழுவுற? எல்லாம் நம்ம பிள்ளை நினைச்சுதாங்க. பிள்ளை நினைச்சா? பிள்ளைக்கு என்னாச்சு? பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைங்க. பிள்ளை இருந்தாலும் என் கூட விளையாடிட்டு இருந்தா. இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டா. அவன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு தனமா போயிருக்கான். சாயங்காலம் போய் கூட்டி வர போறோம். இதுக்கு ஏமா அழுவுற? எனக்கு சாயங்காலம்ன்றது ஒரு வாரம் மாதிரி இருக்குங்க. நீ இது போல அவனுக்கு ஓவரா செல்ல கொடுக்காதம்மா. நான் நம்ம பிள்ளைய ரொம்ப கண்டிப்போட வளர்க்க போறேன். அப்பதான் ஒழுக்கத்தோட வளருவான். நீங்க வேணா கண்டிப்போட இருந்துக்கோங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என் ஆசை என்னன்னா என் பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும். என் பிள்ளை ஆசைக்கு நான் ஒரு நாள் தடையா இருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் குழந்தை ஆசைப்படுதுன்னு அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட கூடாது. அது நல்லதா கெட்டதான்னு நம்மதான் ஆராய்ஞ்சு பாக்கணும். என்னங்க? சரி விடு, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அவன் வளரும் போது பாத்துக்கலாம். அம்மா அம்மா சொல்லுப்பா. ஒரு சந்தோஷமான விஷயமா? என்னப்பா அது? எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்குமா. ஓ அப்படியா? என்னமா சந்தோஷப்படுவீங்க பார்த்தா முகமே ஆடி போச்சு. என்னப்பா இப்ப கண்டிப்பா வெளிநாட்டு வேலைக்கு தான் போகணுமா? என்னை எதுக்காக கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சீங்க? நான் நல்லா சம்பாதிக்கணும் தானே. அங்க போனாதாப்பா நல்லா சம்பாதிக்க முடியும். அளவுக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நம்ம ஊர்லயே ஏதாவது ஒரு நல்ல வேலையா தேடிக்கூடாதா? அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கம்மா. எனக்கும் ஆசையா இருக்குமா. நீங்க கொஞ்சம் அப்பாட்ட சொல்லுங்கம்மா. எங்க புள்ள ஆசைப்படுறங்க, அவன் இஷ்டப்படியே செய்யுங்க. நான் உனக்காக தாமா யோசிக்கிறேன். காலையில ஸ்கூலுக்கு போன புள்ள சாயங்காலம் வரதுக்குள்ள வீட்டுக்கு வாசலுக்கு 1000 முறை நடப்ப. இதுல நீ அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கியா? என்னோட நிம்மதியை விட என் பிள்ளையோட ஆசைதாங்க எனக்கு முக்கியம். என்னமோ உங்க இஷ்டம் போலயே பண்ணுங்க. எப்பப்பா ஊருக்கு கிளம்புற? அடுத்த மாசமே கிளம்பிடுவோம்மா. இந்த பெட்டிக்குள்ள உனக்கு தேவையானதெல்லாம் இருக்குப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. எப்பப்பா திரும்பி வர்ற? அடுத்த வருஷமே திரும்பி வந்துருவான்ப்பா. உன் அம்மா உன் நினைப்பாவே இருப்பாப்பா. சீக்கிரமா திரும்பி வந்துடணும். அம்மா அவங்க விட்டுட்டு வெளிநாட்டு போறேன்னு கவலைப்படாதீங்கம்மா. எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த தென்னை மரத்தை பாருங்கம்மா. உங்க கூட இருக்க நினைச்சுக்கோங்கம்மா. சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
எங்க போன் கிடைக்குது பாருங்க. உங்க பிள்ளை பாருங்க. இருமா பாக்குறேன். ஆமாமா நம்ம பிள்ளைதான். அப்படியா? அட்டன் பண்ணி பேசுங்க. இதோ பேசுறேம்மா. ஹலோ ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்ப்பா. அந்த இடம் செட் ஆயிடுச்சாப்பா உனக்கு? அதெல்லாம் சூப்பரா செட் ஆயிடுச்சுப்பா. சரி அம்மா, எங்க அம்மா கிட்ட போன் விடுங்க. இதோ பக்கத்துலதான் இருக்கா, தரேன். கொடுங்க கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ அன்பு, நல்லா இருக்கியாப்பா? சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேம்மா. நல்லா சாப்பிட்டுப்பா. உடம்பு பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் பாத்துக்கலாமா? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அன்பு, பாஸ் இஸ் காலிங் யூ. அம்மா பாஸ் கூப்பிடுறாங்கம்மா, நான் போனை வைக்கிறேன். போனை வச்சுட்டாங்க. ஒரு வாரத்திற்கு பிறகு. அன்பு போன் அடிக்கிட்டு பாரு. அம்மா தான்ப்பா, எடுத்து பேசு. இது வேற வேலையே இல்ல. நான் பிஸியா இருக்கேன்ப்பா, அப்புறம் பேசிக்கிறேன். ஏன்ப்பா அப்படி சொல்ற? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அம்மா அப்பா போன் பண்ண போது எடுத்து பேசுப்பா. போன் கட் ஆயிடுச்சு, நான் அப்புறம் பேசுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்பு, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். வந்த ஒரு வருஷத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சூப்பர் சூப்பர். இன்னொரு வருஷம் இந்த ஆபீஸ்ல நீ கண்டினியூ பண்ணா உன் லெவலே மாறிடும். உடனே உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுப்பா. ஆமா சார், இந்த சந்தோஷமான விஷயத்த எங்க அப்பா அம்மா சொல்லியே ஆகணும். இதோ உடனே கால் பண்றேன். என்னங்க, ஒரு வருஷம் ஆக போகுது. இப்ப பிள்ள வரப்போறான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் போன் பண்ணி எப்போ வரான்னு கேளுங்க. இதோ நம்ம பிள்ளையே பண்றாமா. ஸ்பீக்கர்ல போடுங்க. போடுறமா. ஹலோ அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. என்னப்பா, டிக்கெட் புக் பண்ணிட்டியா? இப்ப இருக்கு வர. அப்பா, நான் முதல்ல என்ன சொல்லுவேன்னு கேளுங்கப்பா. நீ முதல்ல எப்ப ஊருக்கு வரேன்னு சொல்லு. உன் அம்மா அம்மன் என் பையன் இருக்கா. அப்பா, எனக்கு வரணும்னு ஆசைதான். ஆனா எங்க ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கப்பா. இன்னும் ஒரு வருஷம் நீங்க வேலை செஞ்சா எல்லா வேலையும் மாறிடும்ப்பா. அப்போ உன்னால இப்ப வர முடியாதாப்பா? இன்னும் இந்த ஒரு வருஷம் மட்டும் பொறுத்துக்கோங்க. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா வந்துடுவாங்க. சரிப்பா. உன் அம்மா உன் நினைப்பையே பாதி நேரம் தென்னை மாட்டுக்கிட்டே இருக்காப்பா. கூட சீக்கிரம் வர ட்ரை பண்ணுப்பா. ஓகேப்பா. கண்ணும் இல்ல மண்ணும் இல்ல கருவுல சோமந்தே ஒண்ணு உயிர் தந்து உறவும் தந்தே கண்ணாகத்தான் ஒன்ன வளர்த்தே கண்ணாகத்தான் ஒன்ன வளர்த்தே. கனிமொழி, கனிமொழி, என்னாச்சுமா? நீ பாருமா. கனிமொழி. Number you have dialed is currently busy. Please try again later. சொல்லுங்க அங்கிள். தம்பி அன்பு இருக்கானாப்பா? அன்பு ஒரு மீட்டிங்ல இருக்கா அங்கிள், சொல்லுங்க. அன்போட அம்மா மயக்கப்பட்டு வந்துட்டாப்பா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்ப்பா. அன்பு பாக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. உடனே வர சொல்லுப்பா. ஓகே அங்கிள், உடனே சொல்றேன். அன்பு, அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? அம்மாக்கு என்னாச்சு? எனக்கு தெரியலப்பா. உங்க அப்பா உடனே ஊருக்கு கிளம்பி வர சொன்னாரு. அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, நீ உடனே ஊருக்கு கிளம்பி போப்பா. அம்மாக்கு என்னாச்சுப்பா? இப்ப எப்படி இருக்காங்க? உங்க அம்மா சொல்லினவே இல்லாம இருக்காப்பா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கப்பா. இதுக்கு நடுவுல 2 முறை நினைவு வந்துச்சாப்பா. உன் பேரை சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிட்டு இருக்கா. என்ன பெத்த அம்மாவே, ஆசை அம்மாவே, சின்னமவ வந்திருக்கேன் முடிச்சு பாரம்மா. சின்னமவ வந்திருக்கேன் முடிச்சு பாரம்மா. நெஞ்சு படபடக்கு
ரத்தம் துடி துடிக்க செல்லமவ வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா செல்லமவ வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா என்ன பெத்த அம்மாவே ஏன் ஆசை அம்மாவே சின்னமவ வந்திருக்கேன் மூடிச்சு பாரம்மா சின்னமவ வந்திருக்கேன் கண் மூடிச்சு பாரம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசுரே போயிருச்சோ என்னமோ நான் எனக்கு பயந்தோ போனேமா பார்த்து பல நாளாச்சோ ஏனப்பு வந்துருச்சோ ஏக்கத்தில சாஞ்சிட்டியோ என்னாத சொல்லம்மா அல்லாத அன்பு உங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. ஆனா அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீதான். என்னப்பா சொல்றீங்க? ஆனா ஆமா நீங்க. நீ அடிக்கடி அவளுக்கு போன் பண்ணிருக்க வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் போன் பண்ணிருக்கலாம். நீ போன் பண்ணுவேன்னு அவ தினமும் போனையே பார்த்துட்டு இருப்பா. நீ சாப்பிட்டியா இல்லையோன்னு நிறைய நாள் அவ சாப்பிடாம இருந்திருக்கா. நீ இந்த வருஷம் வந்துருவேன்னு அவ ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. ஆனா நீ மறுபடியும் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்ட. நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னப்ப நான் எப்படி செஞ்சேன்? எதிர்கால சந்தோஷத்தை பத்தி யோசிக்க தெரிஞ்ச உனக்கு நிகழ்கால சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கும்னு தெரியாம போச்சுப்பா. நீ அனுப்புற பணம் எங்களுக்கு சந்தோஷத்தை தராது. நீ எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்ன மன்னிச்சுங்கப்பா, நான் தப்பா உணர்ந்துட்டேன். நான் இனிமே உங்க கூட நம்ப இருப்பேன். என் பிள்ளை பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. பெற்றவங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நேரத்தை செலவிடுங்க. அவங்க இருக்கும் போதே அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க. அவங்க இல்லாதப்ப அவங்கள நினைச்சு வருத்தப்படுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பெற்றோர்களை மதிப்போம், அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்போம். நன்றி, வணக்கம்.